வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எப்பவும் போல இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு புதியதொரு பொழுதுல உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர, எல்லா சேனல்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வர அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு புதிய ஸ்பெஷலான ஒரு தலைப்பு. அதாவது சிம்மராசி. சமீப காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்கள் பெரிதளவில் இந்த சேனலையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஃபாலோ பண்ணிட்டு வர பட்சத்தில் சிம்மராசிக்கென்று பல புதிய படைப்புகளை தர விரும்புகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு டாபிக். அதாவது கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜாதி ராஜயோகம் பெறும் சிம்மராசி. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றிலாம் விவரமாக பேசுவோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்வை மாற்றியமைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழியை சொல்லித்தரும், இந்த உங்கள் பாதையை மாற்றித்தரும், முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோ. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல அன்பர்கள் இந்த வீடியோ சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வரீங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஆக 39 ஆண்டுகள். இந்த சிம்மராசிக்கு என்ற தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயேங்க ராஜா அப்படின்னா நீங்க தாங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, எதற்கும் பயம் என்பது உங்களுக்கு இல்லை. எதை நினைச்சும் பயம் இல்லை, எதை பத்தி கவலையும் இல்லை. எவ்வளவோ சம்பாதிச்சிங்க, அதுக்கு மேல எவ்வளவோ செலவழிச்சிங்க, எவ்வளவோ பணத்தை இழந்தீங்க. இதை எதை பத்தியும் கவலை இல்லை உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் உங்களோட கவனம் மற்றும் எல்லாமே அதில் தான் இருக்கும். எண்ணம். பல சிம்மராசி அன்பர்கள் ஏற்கனவே சொன்னது போல காதலிக்காம இருக்கக்கூடிய சிம்மராசி, லவ் பண்ணாம இருக்கிற சிம்மராசி அன்பர்கள் என்பது இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ரேர் ஆஃப் த ரேர் ஆஃப் த ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். விதி விலக்குகள் விதி ஆக முடியாது. 1-2% சிம்மராசி அன்பர்கள் லவ்வே செய்யாமல் இருக்க முடியும். ஆனால் 98% சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, காதலிக்காம அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சிம்மராசியில 3 நட்சத்திரங்கள் வருது. மகம், பூரம், உத்திரம். மகம் என்பது கேது பகவானுடைய நட்சத்திரம். பூரம் என்பது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். உத்திரம் என்பது உங்கள் ராசியின் அதிபதியான சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரம். இதுல மக நட்சத்திரம் 4 பாதங்கள் முழுசாகவும், பூர நட்சத்திரம் 4 பாதங்கள் முழுசாகவும், உத்தர நட்சத்திரம் 1 பாதம் முடிய 9 பாதங்கள் அடங்கிய இந்த அற்புதமான ஒரு ராசி. நாட்டுக்கெல்லாம் வழி சொல்லக்கூடிய தலைவர்கள் யாருன்னா நீங்க தாங்க. உங்களுக்கு பாருங்க, இது வரைக்கும்ங்க நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். நினைச்சே பார்க்க முடியாத வெற்றி வந்தடையும். நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் என்பது நிகழப்போகிறது. வருகின்ற புத்தாண்டுல மட்டும் இல்லைங்க, அடுத்து வரக்கூடிய பல வருடங்களா நீங்க நல்ல நிலையை அடைவதற்கான அத்துணை விஷயங்களும் நடக்க தான் போகுது. உறவுகள்ல பிரிந்த மனைவி கணவனை சேருவது முதற்கொண்டு, பிரிந்த குழந்தைகளை சேருவது முதற்கொண்டு, விவாகரத்து வரைக்கும் போய் கோர்ட்ல தீர்ப்பாகிற நிலைமையில் இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்னா சேர்ந்து அற்புதமாக ஒத்துமையாக வாழக்கூடிய நிலைமை என்பது நடக்க தான் போகுது. அது மட்டுமில்ல, இழந்த மரியாதை, இழந்த அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு இதையெல்லாம் திரும்பி பெற்று உங்கள் வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்தில் உட்காரதான் போறீங்க. இது நிச்சயமா நடக்க போகுது. 39 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் உண்டுங்க.
ஒரு மனிதன் சராசரியாக மக நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ கேதுவுடைய நட்சத்திரம் 7 வருடங்கள் அவர்களுக்கு கேது திசை நடக்கும். அதில் சுமார் 5 வருடங்கள்னு எடுத்துக்கோங்க. ஒரு மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தா கூட சொற்பமான கேது திசை பாக்கியாக இருக்கும். ஒரு 5 வருஷ கேது திசை இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அடுத்து வரக்கூடிய பூர நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஒரு 20 வருஷம் சுக்கிர திசையும் நடக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக உத்தர நட்சத்திரம். ஒரு சராசரி சிம்ம ராசியில பிறந்த ஒரு நார்மல் சுய ஜாதகம், பிறப்பு ஜாதகம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிறக்கும் போது கேது திசையில மக நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 25 வயசுல சுக்கிர தசை முடியும். இந்த சுக்கிரனானது இளம் வயதுல சில பயங்களை ஏற்படுத்தும், சில பயத்தை கொடுக்கும். ஆனா அலாதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சைல்டுஹுட்டை கொடுக்கும். அதாவது சுகபோகமா வாழறது, நினைச்சதை சாப்பிடுறது, நினைத்த ஆடைகளை உடுத்துவது, நினைத்த இடத்திற்கு போவது, பந்தம், பாசம், உறவுகள், நட்பு, காதல் அப்படின்னு இவங்க வாழ்க்கையை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக முதல் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கொடுத்துடும். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரதசை முடியறதுக்குள்ளேயே சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கல்யாணமும் ஆயிடும். முதல்ல ஒரு லவ் பண்ணுவாங்க, அது கண்டிப்பா ஃபெயில் ஆகும். அதுக்கு அடுத்தது ஒரு லவ் பண்ணுவாங்க, அந்த லவ்வும் புட்டுக்கும். 3வது ஒரு லவ் பண்ணுவாங்க, அந்த லவ் அப்படியே தட்டு மாதிரி கல்யாணம் வரைக்கும் புஸ்வானம் மாதிரி ஆகிடும். 4வது ஆட போயா எனக்கு லவ்வும் செட் ஆகலை, ஒரு பொண்ணும் செட் ஆகலைன்னு சொல்லி அப்பா அம்மா சொல்கிற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த பிள்ளையோட போராட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்தது வரேன். இது சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை. சிம்மராசியில் பிறந்த 75% பேர் இப்போ நான் சொன்னது தான் அனுபவிப்பாங்க. 25% பேர் வேறு விதமாக அவங்க சுய ஜாதகத்தின் காரணமாக மாற்று பலன்கள் இருக்கலாம். அப்போ சரி, கிளி மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு குரங்கு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அது சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும். இவங்க லவ் பண்ண பொண்ணு ஒரு சிம்ரன் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அருக்காணி மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணத்தில் மோதி முட்டி தகராறாகி ஏறி இறக்கி அவங்க நினச்சிக்குவாங்க. நீங்களே நினச்சிக்குவீங்க, சிம்மராசி அன்பர்கள் பழைய ஞாபகங்கள், அந்த பொண்ணை எப்படிலாம் லவ் பண்ணோம், எவ்வளோ அழகாக இருந்தது வாழ்க்கை, இப்போ கல்யாணம் பண்ணி அவஸ்தைப்படுறமே அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பல பேர் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறத பற்றி கடைசியில் நான் சொல்கிறேன், முழுசாக வீடியோவை பாருங்கள். அப்போ 25 ஆண்டுகள் சுக்கிரதசை முடிகிற வரைக்கும் சராசரியாக எந்த பெரிய அளவில் டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் போய்கொண்டிருந்த ஒரு சிம்மராசியான வாழ்க்கை சூரிய தசை ஒரு அளவுக்கு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கிற நிலைமையில சூரிய தசை ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் இவங்க வாழ்க்கை டேக் ஆஃப் ஆகிடும். திடீர்னு இளம் வயசுலேயே பதவி, பணம், பங்களா, காரு, அந்தஸ்து, செல்வாக்குன்னு ஒரு மின்னல் வேகத்தில் இதெல்லாம் நடக்கும். ஒரு 26, 27, 28 வயசுக்குள்ளேயும் பார்த்தீங்கனாலே நல்ல பதவியில் நல்ல பொருள் சம்பாதிச்சு ஒரு 24 வயசு வரைக்கும் பிரயோஜனமே இல்லை, இவர் உருப்படவே மாட்டார் அப்படின்னு தண்ணியை தெளிச்ச விட்ட கேஸ் எல்லாம் சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா 27, 28 வயசில் அப்படி நிற்பாங்க. வளர்ந்து பயப்படுவாங்க கூட இருக்கிறவங்கெல்லாம். என்னையா நேற்று வரைக்கும் தெருவில் சுற்றிட்டு இருந்த பையன் இன்னைக்கு தெருவே அவன்தாங்கிறான், அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தன்மை என்பது சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. இதில் பெண் சிம்மராசி அன்பர்கள் இன்னுமே அதிகம். ஒரு போட்டி, ஒரு 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 விதமான சேலஞ்ச் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னாலே பெண் சிம்மராசி அன்பர்கள் அடித்து துவைச்சிட்டு வருவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், காலு கடியில் போட்டு மிக்சி மாதிரி அரைச்சிட்டு அடுத்த மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க. இது சிம்மராசியுடைய குணாதிசயம். ஏன்னா உண்மையிலேயே நீங்கள் அரசன் ஆளும் தன்மை என்றால் அது நீங்கள் தாங்க, சிம்மராசி நேர்கள் தான். அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு 25 வயசு வரைக்கும் ஆரம்பிக்கிற இந்த சூரிய தசை ஒரு 6-7 வருஷம் சூரிய தசை, இந்த சூரிய திசை என்பது வாழ்க்கையை ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஆனால் சூரிய திசையில் தான் பல சிம்மராசி அன்பர்களுக்கு சிறு வயதிலேயே உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பெரிய டிசீஸோ இல்லை பெரிய உடல் அளவில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட
இந்த சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை ஆரம்பிக்கும். இந்த வேலையிலேயே இருப்பாங்க. அப்படியே முன்னேறாமல் அந்த 10 வருஷம் அப்படி இப்படியே ஊர் சுற்றிட்டு வேலையிலே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் 39 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு கழித்து செவ்வாய் திசை என்பது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் யோகம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் வாழ்வை திருப்பி போடக்கூடிய அந்த 7 வருடங்கள், த கோல்டன் பீரியட், ராஜ கிரகமான செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, பணம், பேர், புகழ், அந்தஸ்து, வாய்ப்பு, ராஜ மரியாதை, ரெட் கார்பெட் வெல்கம், ரோட்லேயே பக்கத்து வீட்லேயே இவர் யாருன்னு தெரியாத ஒருத்தரை உலக புகழ் பெற வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாறும்னு சொன்னால், பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு இதெல்லாம் வரும்னு சொன்னால், அந்த செவ்வாய் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவுக்கு ராஜயோகம் பெற்றிருக்காருன்ற அடிப்படையில் யோக திசையாக மாறும். அந்த 7 வருஷத்துக்குள்ள அந்த செவ்வாய் திசை முடியத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையை செட்டிலே பண்ணிடும். பங்களா, வீடு, சொத்து, காரு, நகை, பணம், ஃபேம், பாப்புலாரிட்டின்னு உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு தான் அந்த செவ்வாய் அடுத்தது நகர்வர். ஆக 39 ஆண்டுகள் அதுக்கு தேவைப்பட்டு தான் தீரும். ஆக சிம்மராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40, 41 வயது, 42 வயது வரைக்கும் இருக்கீங்கன்னு சொன்னாலும், நான் இப்போ சொல்லிட்டு வர அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். இது வரைக்கும் நடந்ததும் உங்களுக்கு இருக்கும். சூரிய திசையில் நல்ல வேலை கிடைத்து, நல்ல கல்யாணம் பண்ணி, நல்ல குழந்தை பெற்று, பேரு செல்வாக்கெல்லாம் அடைஞ்சிருந்தாலும் கூட சூரிய திசை முடியறதுக்குள்ளேயுமே நீங்கள் சூரிய திசையில் என்னென்ன சம்பாதிச்சிங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக சந்திர திசையில் மறுபடி புதிய வாழ்க்கை, புதிய குடும்பம், புதிய வாழ்க்கை, புதிய இடம், புதிய வேலை இதெல்லாம் தேடி பிடிச்சி அதில் போய் கற்றுக்கிட்டு அதில் முன்னுக்கு வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறமா பசி, பட்டினி, போட்டி, பொறாமை இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நீங்கள் வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது செவ்வாய் திசை, இந்த சந்திர திசை முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களை துளை போட்டு அப்படியே மனதளவில் காயப்படுத்தி 10 வருஷம், முதல் 5 வருட சந்திர திசையானது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்த 5 வருட சந்திர திசையானது உங்களை துளை போட்டு உங்களை அமர வைத்திருக்கும். நொந்து போய் 40 வருஷமாக நான் வேலை பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு, எதுவுமே செட் ஆகலை, இனி வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்படக்கூடிய பெருமையை நீங்கள் படுவீங்க, அதை அச்சீவ் பண்ணுவீங்க. இதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஆக இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு வரும் பொழுது ஓரளவிற்கு செவ்வாய் பிறப்பு ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராஜயோக திசையை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் பதவியில் உட்காருவீர்கள், பலன்களை பெறுவீர்கள், மிகப்பெரிய அளவிலான சொத்துக்களையும் மிகப்பெரிய அளவிலான அந்தஸ்தையும் குவித்து தள்ளுவீர்கள். உண்மையா சொல்றேன், வரக்கூடிய ஆண்டுகள் சிம்மராசி என்பவர்களுக்கு நினைச்சதை நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது எதை நினைச்சாலும் நடக்கும். நல்ல விஷயங்களை எதை நினைக்கிறோமோ அப்படியே அது நடக்கிற அளவில் அந்த ஆண்டு வரப்போகிறது. வேலை விஷயத்தில் நீங்கள் நினைக்கிற வேலை, நீங்கள் நினைத்த சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்தில், நீங்கள் நினைக்கின்ற பதவியை விட ஒரு படி அதிகமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அது மட்டுமில்லை, நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆண்டில் திருமணம் என்பது நிச்சயம் நடக்கும். அந்த அளவில் கிரக அமைப்புகள் இருக்குது, குரு பலம் இருக்குது, எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. ஆக கொஞ்சமாக நீங்கள் முயற்சி செய்தால் இந்த உலகை வெல்ல முடியும். என் அன்பு சிம்மராசி நேயர்களே, நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் யூடியூப்ல இருக்கு, அதை கேளுங்க. படிக்க முடியலேனா கூட கேளுங்க. பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதும், பைரவர்களுக்கு உணவளிப்பதும், அது மட்டுமல்லாமல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குது, புதுசாக ஆலயம் கட்டிட்டு வராங்க. அந்த சாய்பாபா கோயில் கூம்ஸ் ஸ்ட்ரீட் தெரு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல அந்த சாய்பாபா கோயிலுக்கு சென்று உங்களுடைய
பிரார்த்தனைகளை சொல்லும் பொழுது சத்தியமான தெய்வம் உங்களுக்கு பிரத்யட்சமாக உங்களுடைய குலதெய்வத்து வடிவில் வந்து உங்களுக்கு நினைத்த வெற்றியை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் மேல குரு காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் ஸ்ரீ ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லி வரும்பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், நீங்கள் நினைத்தது பலிக்கும், உங்களை வெல்ல யாராலும் முடியாது என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.